ஹாய் ஆல். டுடே எங்கள் வீட்டு லெமன் மரத்தில் ஒரு லெமன் வந்துட்டு பழுத்திருக்கு. அதுதான் இந்த வீடியோ. அடுத்து வெத்தலை கொடி வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு செடி. ஆனால் இந்த வெத்தலையை வந்துட்டு சாப்பிட முடியாது. இந்த வெரைட்டி வெத்தலையை வந்துட்டு சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு மற்ற மருந்தாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு செவ்வந்தி பூச்செடி. இது நான் ரொம்ப வருஷமாக இந்த பிளான்ட் மாறி அங்கங்கே விழுந்து வளர்ந்துட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு எல்லோஷ் கலர் மாதிரி வரும். இன்னும் 2-3 நாளில் நல்லா ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து மிளகாய் செடி. இந்த மிளகாயில் வந்துட்டு முடிய போகுது. இதுதான் கடைசியாக வர்றதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கேரட் செடி. இந்த சீசனுக்கு கேரட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வளருது. நிறையா எடுத்துட்டோம். இதுதான் லாஸ்ட்டு. இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அடுத்து பன்னீர் ரோஸ். இந்த வெரைட்டி பன்னீர் வந்துட்டு நல்லாவே பூக்கும். ஒரு சின்ன கட்டிங் கூட வச்சா போதும். நம்ம பெரிய செடியாக வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து காஷ்மீர் ரோஸ். இது இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்குது. பூவும் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு புது தளிரும் வந்திருக்கு. இது கனகாம்பரம். இப்போ இந்த பூவை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணாட்டி நம்ம இந்த செடியையும் இந்த விதையையும் வந்துட்டு பாதுகாக்கணும். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நாங்களும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குன்னுட்டு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.